என் அன்பு தங்கமே, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறாயா? எனக்கென்று ஒரு சொந்த வீட்டை தா முருகா என்று நீ தினமும் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் கேட்கவில்லை என்று நினைக்காதே. நிச்சயம் உனக்கு தருவேன். இந்த பதிவை நீ எதார்ச்சையாக பார்க்கவில்லை. என்னுடைய அருள் உள்ளதால் தான் நீ பார்த்திருக்கிறாய். இதை நீ யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்ச சக்தி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உன்னை நான் காண வரும்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கையும் தந்துவிட்டு என்னால் முடிந்த ஒரு பக்தி வழிமுறை, அதாவது பரிகாரமும் சொல்லுவேன். அதே போல இப்பவும் சொல்வேன். நன்றாக கவனமாக கேட்டுக்கொள். என்னுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று அச்சம் கொள்ளாதே. நிச்சயம் நீ ஒரு சொந்த வீட்டை வாங்குவாய். அது என் அருள் வாக்கு. நீ ஏற்கனவே பல தடைகளை சந்தித்திருக்கிறாய். வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் ஏதோ ஒரு தடை உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏமாற்றங்கள், நிதி சிக்கல்கள், துயரங்கள், இவையெல்லாம் உன் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கை கொண்டிரு தங்கமே. உன் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு படிக்கட்டாகும். இன்று நீ கொண்டிருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை உன் சொந்த வீடாக மாறும். அது ஒரு அடித்தளமாகவும் இருக்கும். உன் கனவுக்கு நான் எப்போதும் துணை நின்று உன்னை ஆசீர்வதிப்பேன் தங்கமே. இப்போது நான் உனக்கு ஒரு பக்தி வழிமுறை, அதாவது ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இதை பயன்படுத்தி என்னுடைய பக்தர்கள் பெருமளவு பயன்பெற்றிருக்கின்றனர். இதை நீயும் செய்ய நான் விரும்புகிறேன். செவ்வாய்க்கிழமை என்றால் நீ என்னை நினைக்காமல் இருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் பிள்ளையே. இருந்தாலும் உன்னுடைய பக்தியை மேலும் அதிகப்படுத்தி செவ்வாய் ஓரி வரும் அல்லவா, அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு வெற்றிலை தீபங்கள் ஏற்று பிள்ளையே. 6 வெற்றிலை, 6 விளக்கு, நடுவில் வேல் அல்லது என்னுடைய படம் வைத்து நீ வழிபடலாம். இதை நீ தொடர்ந்து பின்பற்று பிள்ளையே. நிச்சயம் உனக்கு ஒரு வழி பிறக்கும். உன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உன் சொந்த வீடு கனவு நிச்சயம் என் அருளால் உனக்கு கிடைக்கும். இவ்வளவு நேரம் நான் சொல்வதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இதுவே உன் பொறுமையும் என்மேல் நீ வைத்திருக்கும் பக்தியும் தெரிகிறது. நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். என் ஆசி எப்போதும் உனக்கு இருக்கும். ஓம் சரவணபவா.